வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடிவெள்ளி கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாரதி வைகரையிடம் கேட்டாள். வைகரை, ஒரு விஷயம் உன்னிடம் சொல்கிறேன். இதுவும் அந்தரங்கமான விஷயம் என்றாலும் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நீ மறுக்க மாட்டாய். என்னடி, வேடிக்கை எல்லாம் பலமாக இருக்கிறதே. ஆமாம், உன் கல்யாணத்தை பற்றித்தான். கல்யாணமே பண்ணிக்கொள்ள போவதில்லையா நீ? எனக்கு கல்யாணத்தின் மேல் என்ன கோபம்? வாய்ப்பு நேர்ந்தால் பண்ணிக்கொள்கிறேன். வாய்ப்பு தேடிக்கொண்டா வரும்? நாமும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளத்தானே வேணும். பாரதி, நான் என்ன ஜடமா? எனக்கு உணர்ச்சிகள் இல்லையா? இருக்கிறது. அவை இருந்தால் மட்டும் போதுமா? நான் தெருவில் நின்று எனக்கு மாப்பிள்ளை வேண்டும் என்று கூவ முடியுமா? சொல். உன்னை யார் கூவ சொன்னது? ஆசை என்றால் என்னிடம் சொல். நான் லட்டு மாதிரி மாப்பிள்ளையை கொண்டு வருகிறேன். சந்திரன் மாதிரியா? இல்லை, உன் தகுதிக்கு உன் தரத்துக்கு உகந்த மாப்பிள்ளை. என்ன, மாப்பிள்ளையை பையில் போட்டு வைத்து கொண்டிருக்கிறாயா? பையில் இருக்கோ கையில் இருக்கோ உனக்கு எப்படி? சொல். நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் செய்து கொள்கிறாயா? சொல். இருவர் பேசுவதையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ராபர்ட். அது எப்படி? நல்ல மாப்பிள்ளையா இல்லையா என்பதை நான் அல்லவா தீர்மானிக்க வேண்டும்? உனக்கே தெரியும் அவரை. வைகரை விழித்தாள். அது யாரடி? எனக்கு தெரிந்தவர்? சஸ்பென்ஸ். உன் அலைவரிசையில் இயங்குபவர் என்றால் நீ தயாரா? அதை சொல். நான் தயார் இல்லை. ஏன்? மனதளவில் எனக்கு இப்போ கல்யாணம் இல்லை. இப்ப யார் பண்ண சொன்னது? அடுத்த வருடம் பார்ப்போம். என்ன பார்ப்போம்? அடுத்த வருடம் பார்ப்போம். அடுத்த வருடத்துக்கு நாம் இப்போதே தயாராக வேண்டாமா? இது என்ன வத்தலா வடகமா? இப்பவே போட்டு வைத்துக் கொள்ள? எல்லோரும் சிரித்தார்கள். நான் சீரியஸாக கேட்கிறேன். நானும் தான். வைகரை, என் அக்கறையை புரிந்து கொள். புரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். நீ பழைய ரணங்களை கணக்கு பார்க்கிறாய். பொது செய்யும். எல்லா ஆம்பளைகளும் சந்திரன் அல்ல. சந்திரன் அல்லது இந்திரன். சரி, நான் ஒரு பெயரை சொல்கிறேன். சொல். அரசு. வைகரை திகைத்தாள். அரசு எப்படி? ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். உனக்கு பொருத்தமானவர். என்னை விட கூடுதல் தகுதிகள் உடையவர். அவர் ஒரு நல்ல கணவராக இருப்பாரா மாட்டாரா? கட்டாயம் இருப்பார். அவரோடு பேசட்டுமா? இன்னைக்கு என்ன என்ற ஆசையில் மாப்பிள்ளை யோகமா? கேட்டதுக்கு பதில் என்ன? அரசுவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள உனக்கு ஆட்சேபனை இருக்கிறதா? அவருக்கு இல்லையா? இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். பேசுனியா அவரிடம்? ஆமானே வச்சுக்கோ. அவர் சம்மதம் சொன்னாரா? ஆமாம். என் சம்மதம் கேட்டியா? இப்போ கேட்கிறேன். எனக்கு சம்மதம் இல்லை. ஏண்டி? அது அப்படித்தான். வைகரை மௌனமானாள். அவள் கண்களில் கண்ணீர். என்ன வைகரை? சொல்ற. அவள் பேசத் தொடங்கினாள். 23ஆம் நாள் வைகரையின் மனதில் பாரதியின் அந்த கேள்வி நிழலாடிக் கொண்டிருந்தது. ஏன் அரசுவை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று வைகரை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆண்களில் அவன் இதுகாரும் சந்தித்தவர்களிலேயே சிறந்தவனாக இருந்தான். அரசு வைகரையின் கணவன் ஆனான் என்றால் வைகரையை காட்டிலும் அதிர்ஷ்டம் செய்தவர் இருக்க முடியாது. விஷயம் அதுவல்ல. வைகரையின் கேள்வி இப்படி இருந்தது. ஏன் அரசுவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? வைகரைக்கே முந்தைய நாளில் பாரதி சொன்னது மீண்டும் மீண்டும் நினைவுக்குள் சுழன்றது. அரசுவை கல்யாணம் பண்ணி கொள்கிறாயா என்று என்ன கேட்கிறாயே? அரசுவை கேட்டாயா என்று வைகரை கேட்டதற்கு அது சற்று ஏறக்குறைய முடிவான விஷயம்தான். உன் ஒப்புதலை மட்டும் சொல் என்று பாரதி சொல்லி இருந்தது மீண்டும் அவளுக்குள் நிழலாடியது. அப்படியென்றால் பாரதி அரசுடன் பேசி இருக்கிறாள் என்று அர்த்தம். மேலும் அரசு தன்னை திருமணம் செய்து கொள்ள இஷ்டப்படுகிறார் என்றும் அர்த்தம் அல்லவா? இது என்ன புதிய சங்கடம்? அரசுக்கு அது மாதிரி எண்ணம் இருக்குமா? வைகரை சங்கடத்தில் ஆழ்ந்து போனாள். தர்ம சங்கடம் என்பது இதுதான் போலும். அரசுவை போல மிக நேர்மையான மிக உயர்வான ஒரு மனிதர் தன்னை நேசித்து தான் புறக்கணிப்பது எந்த வகையில் நியாயம்? வைகரை தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அரசுவை சந்திப்பேன். இது பற்றி அரசுவிடமே பேசி விடுதல் நியாயம் என்று கருதினாள் அவள். அன்று மாலை அரசுவை சந்திக்க வேண்டும் என்று தனக்குள் முடிவு செய்து கொண்டாள். அலுவலகம் சென்றாள். தன் வேலையை பார்த்தாள். அன்று லஞ்ச் பிரேக்கில் மேனேஜர் அவளை அழைத்தார். பெரியவர் அக்கறையோடு பேசினார். என்ன வைகரை, கேள்விப்பட்டேன் திருமணம் உடைஞ்சு போச்சாமே? ஆமாம் சார். எனக்கு நேத்து தான் தெரியும். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா எனக்கு வருத்தம் இல்லை சார். வருத்தம் இல்லையா? ஆமா சார்.
அவர் மிஸ்டர் சந்திரன் எனக்கு பொருத்தமானவர் இல்லை என்று நான் கண்டுபிடிச்ச பிறகுதான் கல்யாணத்தை மறுத்தேன். ஒரு கால் நான் அவருக்கு பொருத்தமாக இல்லாமலும் இருந்திருக்கலாம் அல்லவா? பெருந்தன்மையோடு பேசுகிறாய் வைகரை. இது எதிர்காலத்தில் உனக்கு சங்கடம் இல்லையா? ஆமாம் சார். இதை கல்யாணம் முடிஞ்சு போனது கேள்விப்பட்டால் மற்றவர்கள் பெண் கேட்டு வர தயங்குவார்கள். அதைத்தானே சொன்னீர்கள்? ஆமாம். பெண்ணுக்கு கல்யாணமே இறுதி லட்சியமா? அதுவும் பெண் பார்க்க வருகிற சடங்கெல்லாம் எல்லா கல்யாணத்திலும் இருந்துதான் ஆக வேண்டுமா என்ன? நானும் இன்னொருத்தரும் முடிவு பண்ண முடியாதா? அது பற்றிய கவலை எனக்கு இல்லை சார். சரி, உனக்கு இல்லாமல் இருக்கலாம். உன் அப்பா அம்மாவுக்கு இருக்காது என்று சொல்ல முடியுமா என்ன? இந்த இடம் வந்தபோது வைகரை கொஞ்சம் கலங்கத்தான் செய்தாள். தன்னால் தன் பெற்றோர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை நினைத்து பார்த்தாள். வருத்தமாகத்தான் இருந்தது. வெளியே வந்தாள். சக அலுவலக தோழி அவளை பிடித்து கொண்டாள். ஸ்ரீநிதி, வைகரை மேல் மிகவும் அக்கறை கொண்ட தோழி. என்ன சொன்னார் மேனேஜர்? வருத்தப்பட்டார் கல்யாணம் நின்னு போனதுக்கு. அது சரி, எனக்கும் தான் வருத்தமா இருக்கு. என்னதான் பண்ணலாம் என்றிருக்கிறாய்? தோ பார், காஷ்மீர் பிரச்சனை இப்படி நிற்கிறதே, வெங்காயம் உப்பு கூட இப்படி தங்கமாக விற்கிறதே, காவிரி பிரச்சனை தீராமல் இருக்கிறதே, இன்னும் தமிழ் மொழி ஆட்சி மொழி கல்வி மொழியாக முழுமையாக ஆகவில்லையே என்று வருத்தப்படு. கேவலம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களே, நியாயமா இது? கல்யாணம் ஆனால் என்ன சாதனை நிகழ்த்தப் போகிறேன்? ஒன்று போதும் என்று என் கணவர் சொன்னால் ஒரு குழந்தையை பெறுவேன். இந்தியாவுக்கு மேலும் ஒரு பிரச்சனை கூடும். இதை விடுங்கள். அவள் யோசனை செய்துவிட்டு சொன்னாள். கேட்பதற்கு அழகாக இருக்கிறது. உனக்கு மனசுக்குள் வெறுமையாக இல்லையா? இல்லை. நமக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்கிற கவலை ஒரு பெண்ணுக்கு எப்ப வரும்? பக்கத்து எதிர் வீட்டு நபர்கள், தாய் தந்தையர் இவர்கள் கவலைப்படுவதில்தான் வருகிறது. அவளது உடல் மன தேவைகள் ஒரு பக்கம், அது உண்மைதான் என்றாலும் தனி நபர் பிரச்சனையாக இல்லாமல் சமூக பிரச்சனையாக இருக்கிறது தான் சகல துரதிர்ஷ்டங்களுக்கும் காரணம். சரிப்பா, ரொம்ப கோபமா இருக்க, அப்புறம் பேசலாம். மாலை புறப்பட்டு நேராக அரசுவை பார்க்க சென்றாள் வைகரை. அரசு மாலை நேரம் வீட்டுக்கு புறப்படும் ஸ்தீபில் இருந்தான். நூலகத்தில் இருந்து சில புத்தகங்களை எடுத்து தன் புத்தக பையில் அடுக்கிக் கொண்டிருக்கும் போது அவள் போய் சேர்ந்தாள். புறப்பட்டாச்சா? ஆச்சு. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமான்னு சொன்னா எனக்கு அவமானம். பொதுவாகத்தான். சரி, போகலாம் வாருங்கள். இருவரும் புறப்பட்டார்கள். என்ன வைகரை, அவமானம்னு சொன்னீங்க? என்ன விஷயம்? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? சேச்சா, சொல்லுங்க. நேத்து பாரதி என்கிட்ட ஒரு லெக்சர் அடிச்சாள். என்ன லெக்சர்? என் கல்யாணத்தை பத்தி. நெருங்கிய சிநேகிதை கவலைப்பட்டு இருப்பாங்க. அது புரியுது. உங்க பேரையும் சேர்த்து கவலைப்பட்டா. எதுக்கு என் பேரை சேர்க்கணும்? சேர்த்தாளே. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க எனக்கு ஒரு நல்ல துணையா இருப்பீங்கன்னு சொன்னா. அதன் பிறகு சற்று நேரம் கடுமை இருந்தது. என்ன அரசு, ஒண்ணுமே பேசலையே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். உங்களை போன்ற பெண்ணை திருமணம் செய்துக்கிறது எனக்கு மேம்பாடு. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா, என்ன ஆனா? நான் உங்களை பத்தி அப்படி இதுவரைக்கும் சிந்திக்கவில்லை. அப்பப்பா! என்ன? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நானும் இன்னும் யோசிக்கல. பாரதி என்ன சொன்னாங்க? நீங்க என்னை விரும்பக்கூடும்னு நினைக்கிறா. விருப்பம் இல்லாமல் இல்லை. இல்லைன்னா அது பொய்யாகத்தான் இருக்கும். எனக்கும் அப்படித்தான். ஆனா இந்த பரஸ்பர விருப்பத்தை காதல்னு புரிஞ்சுக்கிட்டா அது தப்பு. இது காய் பருவம். பழமாக நாள் ஆகும். உதாரணம் சரியா அரசு? எல்லா காயும் பழமாகும். நம் அன்பும் அப்படியா? அரசு சிரித்தான். நான் பொதுவாகவே அந்த உதாரணத்தை சொன்னேன். அது நமக்கு பொருந்தாது. நாம் சிநேகிதர்களாகவே இருப்போம் அரசு. அது கல்யாணத்தில் முடிய வேண்டாம். புரிகிறது. எல்லா சிநேகிதமும் காதல்னா அப்புறம் சிநேகிதத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கவிதை எப்பவோ படிச்சது. சுமாரா சொல்றேன். கருத்து இதுதான். நான் சந்திச்ச முதல் ஆண் நீ அல்ல. நீ சந்திக்கிற முதல் பெண்ணும் நான் அல்லன்னு அது விரியும். அது மாதிரிதான் நம் நட்பும். அவர்கள் அரசு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அம்மா, வாம்மா என்று வரவேற்றாள். சௌக்கியமா வைகரை? இருக்கேம்மா. நேத்து கூட இவங்கிட்ட கேட்டேன், எங்க வைகரையை காணோம்னு. வந்துட்டனே. அம்மா அகன்ற பிறகு வைகரை சொன்னாள். எனக்கு உங்க அம்மாவை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஏன் வைகரை? ஒரு பெண் தன் பையனை பார்க்க வர்றா. அவளை பத்தி தப்பா நினைக்கல பாருங்க. நினைக்கிற தலைமுறை அல்ல அம்மாவோட தலைமுறை. அப்படியா?
விடியல்களை நேராக பார்க்கிற தலைமுறை இது. இப்ப இருக்கிற தலைமுறை தான் ஆணும் பெண்ணும் சந்திச்சா நேரே படுக்கைக்கு போறாங்கன்னு நினைக்கும். ஏன்னா நம்ம சினிமாவுல எல்லாம் ஒரு பெண்ணும் ஆணும் காதலால் அல்லாமல் வேறு ஏதாலும் இணையறது இல்லையே. ரொம்ப சரி. படிக்காதவர்கள் ரொம்ப நேர்மையா விஷயத்த பார்க்கறாங்க. படிப்பு மனுஷனை எங்க வளர்க்குது? பட்டதாரிகளை மட்டும் தானே வளர்க்குது. சரி. இத்தனை அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகும் ஆண் பெண் உறவு இங்க சீர்படலையே. அவன் கேட்டான். உங்க ஆராய்ச்சி எதுவரையில இருக்கு வைகறை? அதான் சொல்ல வந்தேன். அநேகமா அடுத்த வாரம் முதல் நான் தலைமறைவாகி எழுத ஆரம்பிக்கிறேன். அது செய்யுங்க. அதான் முக்கியம். காதல் கல்யாணம்னு அலைகிற நேரம் வீண். உங்க ஆய்வுக்கு நான் ரொம்ப துணையா இருப்பேன். 10 நாள் எடுத்துக்கிட்டு எழுத போறேன். அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். சரி. வைகறை புறப்பட்டாள். எனக்கு சந்தோஷமா இருக்கு அரசு. எங்க என்னை நீங்கள் காதலிச்சிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அரசு சிரித்தான். நாம சிநேகிதத்தை காதலிப்போம். அழகா சொன்னீங்க. அவள் புறப்பட்டாள். தெரு வரைக்கும் வந்து அவளை ஆட்டோ பிடித்து அனுப்பினான் அரசு. வர அரசு, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோனில் பேசிக்கொள்ளலாம். அவள் புறப்பட்டாள். நாளைக்கு பாரதி வரதா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த பத்தி பேசவா? ஆமா. பாவம். யார்? பாரதி தான். இருவரும் சிரித்தார்கள். அவளிடம் பேசிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி. அவள் புறப்பட்டாள். பாரதி சொன்னாள், கவலைப்பட்டாள். 24ஆம் நாள் பாரதி சொன்னாள், கவலைப்பட்டாள். எதையும் வைகறை கேட்க தயாராக இல்லை. மீண்டும் மீண்டும் பாரதி தன் நியாயங்களை விளக்கி சொன்னாள். நண்பன் திருமணத்துக்கு போவது என்பதில் பிரச்சனை இல்லை வைகறை. அந்த சந்திரனின் அம்மா உன்மேல் கோபமாக இருக்கிறாள். நீ அங்கே போவது அவ்வளவு நல்லது இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை பாரதி, ஒரு வகையில் சந்திரனுக்கு நான் தீமை செய்திருக்கிறேன். அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் மனைவியாக நான் நிச்சயமானவள். பிறகு கல்யாணம் நடைபெறவில்லை. அதுக்காக என்னை விடவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் அவர்தானே. அதனால நான் அந்த கல்யாணத்துக்கு போவதுதான் மனித நியாயம். என்னமோ செய், அது அவ்வளவு சரியில்லை. சிநேகிதி தன் பொருட்டு நல்ல கருத்தையே சொல்கிறாள் என்பது அவள் அறிந்ததுதான். என்றாலும் தான் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவில் இருந்தாள். முந்தின நாள் திட்டமிட்டிருந்தபடி வைகறை அரசு வீட்டுக்கு வந்து விடுவது, அங்கிருந்து அவனும் அவளும் திருமணத்துக்கு போவது என்பது அவர்களின் திட்டமாக இருந்தது. வைகறை அரசு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அவனும் தயாராக இருந்தான். அவள் கையில் இருக்கும் பரிசு பொட்டலத்தை கண்டதும் அரசு கேட்டான். என்ன பரிசு சந்திரனுக்கு வைகறை? நல்ல கடிகாரம், உயர்தரமான கடிகாரம். என்ன கடிகாரம் வாங்கி இருக்கிறீர்கள் வைகறை? கடிகாரம் காலம் காட்டும். காலத்தை தெரிந்து கொண்டு அது காட்டும் வழியாக நடக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தம். காலம் எதை மனிதர்களுக்கு உயர்த்தி காட்டுகிறது வைகறை? 24 மணியை அது காட்டி ஒரு நாளை உருட்டிவிடும். மீண்டும் தொடங்கி மீண்டும் மீண்டும் சுற்றி ஒரு நாளை காட்டும். இப்படியாக நாள் காட்டி வாரம் மாசம் வருஷம் காட்டி வாழ்க்கை விரல் இடுக்கில் வழியும் தண்ணீர். ஆகவே இருக்கும் சில நாட்களில் உருப்படியாக எதையாவது செய்வோம் என்கிற சிந்தனையை ஏற்படுத்தும் இந்த கடிகாரம். உங்கள் எண்ணம் ஈடேறட்டும். மாலை 6 மணிக்கு வரவேற்பு. காலை கோயிலில் கல்யாணம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆட்டோவில் போகும்போது அரசு கேட்டான். கல்யாணத்தை முன்கூட்டியே வைத்து விட்டார்களே, என்ன காரணம்? அடுத்த வாரம் தானே நடப்பதாக இருந்தது. சீக்கிரம் முடித்து கொண்டு இந்தியாவை விட்டு போக வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் சந்திரன். தொடர்ந்து வைகறை சொன்னாள். எப்படியோ சந்திரன் சந்தோஷமாக இருக்கணும், அது போதும். அரசு திரும்பி வைகறையை பார்த்தான். என்ன அரசு சார், நீங்கள் ரொம்ப பெரியவர். இப்படித்தான் மனிதர்கள் இருக்க வேண்டும். பெரிய திருமண மண்டபம் அது. மிகவும் பொருட்செலவில் அந்த மண்டபம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கூட்டம் இப்போதுதான் சேரத் தொடங்கி இருந்தது. அவர்கள் குறித்த நேரத்துக்கு வந்திருந்தார்கள். தெரு வாசலுக்கும் மண்டப படிக்கும் இடையே ஏராளமான பூக்கள் கொட்டி இருந்தது. பூக்களை இப்படி கொட்டி இருப்பதும் மக்கள் அதை மிதித்து கொண்டு நடப்பதும் வைகறைக்கு சங்கடமாக இருந்தது. பூக்களை மிதிக்காமல் மண் தரையில் நடந்து மண்டப வாயிலை அவள் அடைந்தாள். 2 அலங்கார பெண்கள் அவளை நோக்கி சந்தனம் கல்கண்டு தட்டை நீட்டினார்கள். வைகறை சந்தனத்தில் விரலை தொட்டு உள்ளங்கையில் தேய்த்து கொண்டாள். கல்கண்டை எடுத்து வாயில் போட போனாள். நீ யார் என்றது ஒரு குரல். திடுக்கிட்டு திரும்பினாள். வைகறை எதிரில் இடுப்பில் கை வைத்து கொண்டு சந்திரனின் அம்மா நின்றிருந்தாள். வைகறை வணக்கம் அம்மா என்று புன்னகைத்தாள். எதுக்குடி இங்க வந்த? நிச்சயிக்கப்படுறது ஒரு ஆம்பளையோட.
சுத்துறது இன்னொரு ஆம்பளையோட. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். வைகறை சிலை போல நின்றாள். அவமானத்தால் அவளால் அசையக்கூட முடியவில்லை. அரசுதான் அந்த அம்மா முன் வந்து நின்றான். அம்மா, நீங்க அழைச்சுத்தான் வைகறை வந்திருக்காங்க. உங்க பையன் அழைச்சுத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இவ என்னிட்ட மாட்டணும்னு தான் இத்தனை நாள் இருந்த. இத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தணும்னு இருந்த. கல்யாணத்துக்கு வந்தவர்கள் வைகரையையும் அரசுவையும் பார்த்து கொண்டு நின்றார்கள். அரசு சொன்னான், இது மனுஷத்தனம் இல்லம்மா. நிச்சயம் செய்த மாப்பிள்ளையை வேணாம்ங்கிறது மனுஷத்தனமா? அதுக்கு காரணம் வேற. உங்க பையனை அவளுக்கு பிடிக்கலை. அது எப்படி பிடிக்காம போகும்? அவங்க கூட அவ குடும்பம் நடத்தினாளா என்ன? குடும்பம் நடத்தித்தான் ஒரு ஆம்பளை சரியானவன் தப்பானவன்னு கண்டுபிடிக்க முடியுமா என்ன? நீதான் அவன் மனசை மாத்தி இருக்க. இல்லம்மா, இரவும் பகலும் ஒரு பொம்பளை கூத்தடிக்கிறது ஒரு ஆம்பளையோட. ஆனா அவ சுத்தமானவன்னு எப்படி சொல்ல முடியும்? பொம்பளை எந்த ஆணோடு பேசினாலும் பழகினாலும் அவளுக்கு ஆம்பளைகளோடு தொடர்பு இருக்குமா? அப்படித்தானே எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்வதெல்லாம் உண்மையாகி விடுமா என்ன? உண்மையை யார் கண்டா? நாங்க கௌரவமானவங்க. எங்க குடும்பத்துல பெண்கள் ஆண்களுடன் பழக அனுமதி இல்ல. நாங்க செஞ்ச தப்பு. இந்த பெண்ண ஒரு ஓடுகாலிய பெண்ணாக நான் நிச்சயம் செய்ததுதான். அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றாள் வைகறை. சும்மா இருடி ஓடுகாலி, உன் பவிஷ் எனக்கு தெரியாதா? வைகறை என்ன சொல்வது என்று தெரியாமல் நகர்ந்தாள். இனியும் உள்ளே சென்று சந்திரனையும் மணமகளையும் நேரில் பார்த்து வாழ்த்துவது அவசியம் இல்லை என்று தோன்றியது. வெளியே நடக்கத் தொடங்கினாள். அரசு அவளை தொடர்ந்தான். சந்திரனுக்கு கொடுக்க என்று வாங்கி இருந்த அந்த அன்பளிப்பு பொருள் அவள் கையில் கனத்தது. ஆட்டோ பிடித்து அவர்கள் அமர்ந்தார்கள். ஆட்டோ புறப்பட்டதும் அரசு சொன்னான், வைகறை, நீங்கள் நடந்ததை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இல்லை, ஆனால் அவர் என்னிடம் அன்புமயமாக ஒரு முறை நடந்து கொண்டார். அது பொய்யாக இருக்கும். எனக்கு புரியாதது ஒன்று. ஒரு மனிதர் தன் மனசுக்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு இனிமையாக எப்படி பேச முடிகிறது? மனிதர்களுக்கு அது சாத்தியம்தான். ஆனால் மனசுக்குள் இருக்கிற தட்ப வெப்ப முகம் காட்டி கொடுத்து விடும் என்று வள்ளுவர் சொன்னார். அதுவும் இப்போதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. அகம் என்ன நினைக்கிறது என்பதை முகம் இப்போதெல்லாம் காட்டி கொடுக்கவில்லை. மனிதர்கள் மிகவும் மோசமாகி விட்டார்களோ என்று தோன்றுகிறது. அரசு அமைதியாக இருந்தான். இந்த அன்பளிப்பை என்ன செய்வது அரசு? வீட்டில் வையுங்கள். எனக்கு பிடிக்கவில்லை. கடிகாரம் இந்த கசப்பை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். தன் வீட்டில் இறங்கிக் கொள்ளும் முன்பு வைகறை சொன்னாள், அரசு, இதை நான் உங்களுக்கு தரலாமா? ஏன்? தோன்றுகிறது, தருகிறேன். எனக்கு வேணாம். ஏன்? இது சந்திரனுக்கு என்று வாங்கியது. நான் அதை பெறமாட்டேன். அதான் ஏன்? எனக்கென்று வருவது எனக்கு. நான் மனதை மாற்றிக்கொண்டேன் என்றால்? அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது மனம் அல்ல. குற்றம் குற்றம் செய்வது மனித இயல்புதானே. நீங்கள் குற்றம் செய்தீர்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்புறம் என்ன? என்னமோ வேணாம் என்று தோன்றுகிறது. வைகரைக்கு ஏனோ மனம் சங்கடப்பட்டது. எனக்கு புரியவில்லை அரசு சார். சொல்லுங்கள், ஒரு பரிசு பொருளை ஏன் மறுக்கிறீர்கள்? பொதுவாக பரிசுகள் மறுக்கப்பட வேண்டியவை வைகரை. மௌனமாக இருந்தார்கள் இருவரும். அரசு சொன்னான், நான் பரிசு சீட்டு இனாம் எல்லாம் வாங்குவது இல்லை. அது அதிர்ஷ்டம், இது அன்பு. அன்பு பொருளாக வெறியாக வேண்டாமே. சரி, நான் வற்புறுத்த மாட்டேன். வீடு சேர்ந்தாள். அம்மா கேட்டாள், என்னடி பரிசை தரலையா? நான் போகவே இல்லம்மா. ஏன்? என்னம்மா பிடிக்கல. நல்ல காரியம் செய்தாய். அவள் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். படுத்தாள். உறக்கம் வரவில்லை. அவமானம் தந்த அந்த நிகழ்ச்சி அவளை உறுத்தவில்லை. மாறாக அன்பளிப்பை அரசு மறுத்ததுதான் வருத்தமாக இருந்தது. ஏன் அரசு இதை மறுக்கிறான்? யோசித்தாள். உறக்கம் வராமல் புரண்டாள். இரவு 3 மணி போல் அவளுக்கு ஏதோ தெளிவாக தெரிந்தது. அரசு மறுத்தது பரிசை அல்ல, சந்திரனுக்கு என்று வாங்கிய ஒன்று தனக்கு வேண்டாம் என்பது. இதன் பொருள் சந்திரனுக்கு என்று அவள் பெயரோடு இணைத்தது தனக்கு வேண்டாம் என்பது அவன் சொல்ல விரும்பியது. ஆக அரசு வேண்டாம் என்றது பரிசு. அவன் நினைவு, அவனோடு இணைக்கப்பட்ட வைகரை, எல்லாம் அவளுக்கு புரிந்தது. 25ஆம் நாள். 10 நாட்களாக டைரி எழுத வேண்டும் என்று நினைத்து நினைத்து இன்றுதான் எழுதுகிறேன். ஆண்டுதோறும் புத்தாண்டு பிறக்கும் போதெல்லாம் அழகான டைரி ஒன்றை வாங்கியிருக்கிறேன் அல்லது நண்பர்கள் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து 365 நாட்களும் ஒழுங்காக டைரி எழுதுவேன் என்றுதான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன்.
ஆரம்ப சூரத்தனம் என்பார்களே, அது போல. சில நாட்கள் எழுதுகிறேன், அப்புறம் விட்டு போகிறது. சோம்பல் என்று சொல்லலாமா? அல்லது அலட்சியம், அசிரத்தை என்று சொல்லலாமா? கடைசியாக சொன்னதுதான். நேரம் இல்லை என்பது வேலையை தள்ளி போட மனிதர்களுக்கு கிடைக்கிற சாக்குப்போக்கு. இருக்கட்டும், நாளை புது வருடம் பிறக்கப் போகிறது. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நாளை காலையில் படுக்கையை விட்டு எழப் போகிறேன். மனசுக்குள் ஒரு போகி பண்டிகை நெருப்பு வளர்க்கப் போகிறேன். அது பழமையை எரிக்கும் நெருப்பு. அதில் பழசுகளை, என்னை கொன்ற சிந்தனைகளை, என்னை கீழிறக்கிய என் செயல்பாடுகளை போட்டு எரிக்கப் போகிறேன். போகி என்பதே போக்குவதுதானே. எதை போக்குவது? நம் உயர்வுக்கு முரணாகும் அனைத்தையும் போட்டு பொசுக்குவது. பாரதிக்கு ஏக வருத்தம், நான் கல்யாணம் செய்து கொள்ளாதது பற்றி. எனக்கு புத்தாண்டு வாழ்த்து சொன்ன பாரதி, பிறக்கும் இந்த 1999ஆம் ஆண்டில் உனக்கு கல்யாணம் ஆகட்டும் என்றாள். உன் விருப்பம் போல நடக்கட்டும் என்று நான் சொன்னேன். இது என்னடி நதிநீர் பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை மாதிரி வைகறை பிரச்சனையையும் பேசுகிறீர்களே என்றுதான் கேட்டேன். ஆமாண்டி வைகறை, எனக்கு அவற்றை காட்டிலும் நீதான் முக்கியம் என்றாள் பாரதி. பாரதி எனக்கு கிடைத்திருக்கிற உயிர் அல்லது என் இறக்கை, அவளால் தான் நான் பறக்க முடிகிறது என்று நான் கருதுகிறேன். நான் அவளுக்கு சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்ற கொள்கைகளை வைத்து இருக்கலையடி. ஆனால் ஒரு பெண் கல்யாணத்தை தன் இறுதி லட்சியமாக கொள்ள வேண்டியது அவசியமா என்றுதான் கேட்டேன். அதுக்கு இதுநாள் வரைக்கும் பதில் வரவில்லை. இந்த நிமிஷம் எனக்கு தோன்றுகிறது, அரசு எனக்கு காதலராக, கணவராக கிடைத்தால் அது யாருக்கு விருதாக, மகிழ்ச்சிகரமான அன்பளிப்பாக இருக்கும்? எனக்குத்தான், நிச்சயம் எனக்குத்தான். ஒரு பெண்ணின் லட்சியமாக இருக்கும் ஆண் என்பவராக அவர் இருக்கிறார் என்பதை நான் மறுக்க முடியுமா? அதனால் தான் பாரதி என்னை அவரோடு ஜோடி சேர்த்திருக்கிறாள். என் நன்மைக்கும் மேன்மைக்கும் தான். பிரச்சனை நான் அரசுவை ஏற்றுக்கொள்கிறேனா என்பதில் இல்லை, அரசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் எனக்கு தோன்றியது. இந்த யோசனைக்கு எது மூலம்? அந்த பரிசை அரசு ஏன் மறுத்தார்? சந்திரனுக்கு அவர் கல்யாணத்துக்காக கடிகாரம் ஒன்றை பரிசளிக்க நான் விரும்பினேன். வாங்கவும் செய்தேன். அதை கொடுக்க முடியாது. அவர் அம்மா தடுத்தார். என்னை அவமானப்படுத்தினார். இப்போது தோன்றுகிறது, தன் மகனின் கௌரவம் என்னால் பாதிக்கப்பட்டது என்று அந்த அம்மா நினைத்திருக்கிறார். அதனால் கோபப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் வரம்பு மீறி இருக்கிறார் என்றாலும் அது தாய்மையின் இன்னொரு முகம்தானே. தனக்காக அல்லாமல் பிறருக்காக, தன் மகனுக்காக கோபம் வருகிற குணம் பெரிய குணம்தானே. நான் இதை பாரதியிடம் சொன்னபோது, தாய்மை எவ்வளவு உயர்ந்தது என்று உனக்கே இப்போது தெரியுமே என்றாள். உண்மைதான், அது உயர்வுதான். அந்த தாயார் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த நேரம் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நானும் தாய்மை அடைய வேண்டும் என்று இந்த கணம் தோன்றுகிறது. தாய்மை என்பது எது? குழந்தை பெற்றுக்கொள்வதால் தோன்றுகிற குணமா அது? இல்லை, நேசிக்கிற எல்லாரையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிற பெரும் குணம் எதுவோ அது தாய்மை. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் தான். குழந்தை பெற்றுக்கொண்டால் தான் தாய்மையா? அன்னை தெரசாவுக்கு எத்தனை குழந்தைகள்! உலக மனிதர் இனமே அவர் குழந்தைகள் தானே. இந்த நிலையை அடைய அல்லவா ஒரு பெண், ஒரு மனிதர் முயல வேண்டும்? உலகத்தை நேசிக்க காரைக்கால் அம்மையார் முதல் காந்தி வரைக்கும் இல்லறத்தில் ஈடுபட்டவர்கள்தானே என்கிறாள் பாரதி. என் பதிலுக்கு பதிலாக அன்புக்கும் அருளுக்கும் குடும்பம் குறுக்காக நிற்குமா? நிற்கக்கூடாது. நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் ஒன்று ஆணோ அல்லது பெண்ணோ யாரேனும் ஒருவர் இழப்புக்குள்ளாக நேருகிறது. நான் என்கிற தனித்தன்மை போய் நீ உனக்கு என்றாகி விடுகிறது. அப்படி இல்லாமல் நான் நானாக வாழவும் நீ நீயாக வாழவும் கண்ணுக்கு தெரியாத அன்பு என்கிற கயிற்றில் அந்த இருவரையும் இணைத்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும். அங்கே நான் என்பதும் இருக்காது, நீ என்பதும் இருக்காது, நாம் என்பதே இருக்கும். என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தில், என் சிந்தனை போக்குக்கு அனுசரணையில் என்னை ஒரு மனுஷியாக பேணி பாதுகாக்கிற ஒரு துணை கிடைத்தால் எனக்கு என்ன தடை என்றேன். கிடைத்திருக்கிறதே என்றாள் பாரதி. யார்? வேறு யார்? அரசுதான். சுற்றி சுற்றி எங்கள் பேச்சில் இந்த இடத்திலே நாங்கள் வந்து நின்று கொண்டிருந்தோம். சந்திரன் அமெரிக்காவுக்கு புறப்படும் அன்று நான் விமான நிலையம் போயிருந்தேன். சந்திரனின் அம்மா என்னை கண்டு அதிசயப்பட்டார். அவர் கண்கள் கலங்கின. நீ ஒரு நல்ல பெண்ணம்மா என்றார். யார்தான் நல்ல பெண் இல்லை?
என்னை கண்டதும் சந்திரன் மிகவும் சங்கடப்பட்டார். என் கையை பிடித்து கொண்டு, வைகரை, நான் உங்களை புண்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னியுங்கள் என்றார். இல்லை சந்திரன், நாம் எல்லாம் சூழ்நிலையின் கைதிகள். அந்த நேரத்தில் கொந்தளிப்பில் சிக்கிக்கொண்டு நாம் நடந்து கொள்கிறோம். இதில் பெரியதாக என்ன தப்பு அல்லது சரி? எல்லா பழமையையும் மறங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக தொடங்குங்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்றேன். அவர் மனைவிக்கும் என் வாழ்த்தை சொன்னேன். விமானம் சந்திரன் அவர் மனைவியை சுமந்து கொண்டு பறந்தது. எல்லாம் எனக்கு மேல் போகிறதோ? எனக்கு தோன்றியது. போகட்டும், என் கால்கள் தரையில் நிலையாக ஊன்றியிருக்கும் போது எனக்கு என்ன குறை? திரும்பி வருகிற போது நான் அரசு பணியாற்றும் கல்லூரிக்கு போனேன். என்ன வைகரை, சந்திரன் போயிட்டாரா என்றார் அரசு. ஆயிற்று. நீங்கள் எதையோ இழந்து போனதாக நினைத்தீர்களா? இழந்ததை நினைக்கவில்லை, என்றாலும் இனம் புரியாத ஏக்கம் ஒன்று என்னை தொட்டது. உடனே மறந்து போயிற்று என்றேன். நீங்கள் பத்திரமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. எனக்கு பெரிய பலம் வந்ததாக உணர்ந்தேன். இப்படித்தான் எனக்கு சோர்வு வருகிற போது நான் தயங்கி நிற்கையில் என்னை தாங்கி வழி நடத்தும், நான் போகும் பாதை சரி என்று சொல்கிற ஒரு குரலோ, நான் விரும்புவதோ அதை சிறப்பாக அரசு செய்கிறார். எப்போது நான் தளர்ந்தாலும் என்னை நீங்களே தாங்கி புது உற்சாகம் தருகிறீர்கள் என்றேன். தோழமை என்பது அதுதானே. இது நீடிக்க வேண்டும் என்றும் என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றேன். அப்படித்தான் இருக்கிறேன் என்றார் அவர். நான் அவரிடமே அந்த கடிகாரத்தை பற்றி கேட்டேன். அவ்வளவு கடுமையாக கடிகாரத்தை மறுத்தீர்களே, என்ன காரணம்? அது உங்களிடம் இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஏன்? மீண்டும் ஓர் ஆணை சந்திக்கும் போது இந்த கடிகாரம் உங்களுக்கு உங்கள் பழைய தவறை நினைவூட்ட வேண்டும். தவறா என்றா சொல்கிறீர்கள்? அப்படி சொல்ல முடியாதுதான். சொல்ல முடியாதுதான் அரசு. மனிதர்களுடன் தான் நாம் பழக வேண்டியிருக்கிறது. நட்பு வேண்டியிருக்கிறது. எல்லா நட்பும் சரியாக இருக்காது. தெரிந்ததும் விலகிக் கொள்வதே விவேகமாக இருக்கும். தப்பு நடந்துவிடும் என்று முன்கூட்டியே நாம் எப்படி தீர்மானிப்பது? சரிதான். அதிக ஜாக்கிரதை உணர்வினால் நாம் நல்லவர்களை இழக்கவும் கூடுமே. சரிதான். அப்புறம் ஏன் கடிகாரத்தை மறுத்தீர்கள்? சந்திரன் மேல் உங்களுக்கு எரிச்சல் இருக்கிறதா? எனக்கு ஏன் அவர் மேல் எரிச்சல் ஏற்பட வேண்டும்? ஒரு வகையான பொறாமை. மன்னிக்கணும், என் சந்தேகம் இது. பொறாமை இல்லை. உங்களை என் காதலியாக நினைத்திருந்தால் பொறாமை ஏற்படக்கூடும். நீங்கள் என் காதலியாக இருந்திருந்தாலும் பொறாமை வர வேண்டிய அவசியம் இல்லை. அது ஓர் அவமானகரமான மனப்போக்கு. ஆகவே எனக்கு பொறாமை இல்லை என்று சிரித்து கொண்டே சொன்னார் அரசு. சட்டென்று நான் கேட்டேன். தங்கச் சுரங்கம் கிடைத்த பிறகு திருவோடு பற்றி யோசிப்பது இல்லை புத்தி உள்ளவர்கள். தங்கச் சுரங்கம் எது, திருவோடு எது? சுரங்கம் நீங்கள், திருவோடு பொறாமை, வெறுப்பு, அழுக்கு, கோபம் எல்லாம். சற்று நேரம் சென்றது. அந்த பரிசை கொண்டு வந்திருக்கிறீர்களா? இல்லை. ஏன்? தோன்றவில்லை. நீங்கள் மறுத்துவிட்ட பிறகு அதை நான் மறந்துவிட்டேன். ஏதோ நானே புறக்கணிக்கப்படுவதாக நான் நினைத்தேன். அரசு சிரிக்கவில்லை, தீவிரமாக சிந்தித்தார். சரி வைகரை, நான் உங்கள் பரிசை ஏற்றுக்கொள்கிறேன். என் பரிசு எது என்று தெரிந்துதான் சொல்கிறீர்களா, இல்லையா? ஆமாம், இரண்டையும் தான். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். மணியை பார்க்கிறேன். மணி 12 ஆகியிருந்தது. உறங்க வேண்டும் என்று முயன்றேன், முடியவில்லை. விடிந்தது. புதிய ஆண்டை எதிர்கொண்டாள் வைகரை. அழகாக இருந்தது காலை. அன்றும் அழகாக பூக்கள் பூத்திருந்தன. பூக்கள் தினம் தினம் மலர்பவை. வைகரை மகிழ்ச்சியுடன் குளித்தாள். அவளுக்கு பிடித்த ஆகாய நீலப்புடவை அணிந்தாள். பரிசு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். அம்மா அவளுக்கு முன் எழுந்து காஃபி போட்டு தந்தாள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். இந்த வருஷமாவது உனக்கு கல்யாணம் அமையட்டும். அமையும். இன்று மாலை உன் மருமகனை அழைத்து வருகிறேன். பெண் பெண் தமாஷ் பண்ணுவதாக நினைத்தாள், சிரித்தாள். நடந்தால் என்னை விட மகிழ்ச்சி அடைபவர்கள் யார்? அவள் புறப்பட்டாள். ஆட்டோவில் அரசு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அவன் அவளுக்காக காத்திருந்தான். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அரசு. உங்களுக்கும். வைகரை தன் பரிசை நீட்டினாள். நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். இது ஒரு பரிசல்ல, 2. ஒன்று புரிகிறது, இரண்டாவது எது? புரியாதது போல நடிக்காதீர்கள். இரண்டாவது அல்லது முதலாவது நான் தான். நான் முதலாவது பரிசாக சொன்னது உங்களைத்தான். அவள் சிரித்தாள். காலை அழகாக விடிந்து கொண்டிருந்தது. பறவைகள் ஒரு புத்தம் புது காலையை வரவேற்றன.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.